குட் மார்னிங் டு எவ்ரிஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் தென்காசி டிஸ்ட்ரிக்ட் ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் 2023 இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் பார்த்த வரைக்கும் 80 to 90% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒன் வேர்டை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா மனப்பாடம் பண்ணி தான் ஆன்சர் எழுதுகிறாங்க, படிக்கிறாங்க. அப்படி படிக்கவே கூடாது. ஒன் வேர்டுக்கும் ஆன்சர் வந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிச்சின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாடலில் சம்டைம்ஸ் வேல்யூஸை மாற்றியோ அல்லது ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியோ கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கேட்டால் அந்த கொஸ்டினை உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு ஒரு 2 மார்க்கு எக்ஸாம்பிள் 5 மார்க்கு எல்லாத்துக்குமே சொல்யூஷன்ஸ் இருக்கும். பெரும்பாலும் ஒன் வேர்ட்ஸுக்கு வந்து ஒரு சில கூகுளில் கொஞ்சம் அடித்து கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். பட் இந்த வீடியோவில் நான் சொல்யூஷன்ஸ் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி தான் போட போகிறேன். நீங்கள் ஜஸ்ட்டு நம்ம வீடியோவை பார்த்தாலே போதும். ஸோ 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லா ஒன் வேர்ட்ஸுக்குமே நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து தான் நான் என்ன செய்கிறேன், வீடியோ போடுறேன். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? இஃப் தேர் ஆர் 1024 ரிலேஷன்ஸ் ஃப்ரம் எ செட் ஏ டு எ செட் பி, தென் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் த பி. ஸோ இதை கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ரிலேஷன் ஆர் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் a இன்ட்டு b. ஸோ ரிலேஷன் அப்படிங்கிறது இந்த 1024 குறிக்கும். அண்டு 2 இன்ட்டு a அப்படிங்கிறது எலமெண்ட் ஏயில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், a அப்படிங்கிற செட்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 5. அப்போ பியில் எவ்வளோ இருக்குதுன்னு நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. அதை பின்னே வச்சுக்கலாம் அல்லது எக்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். இப்போ 10⁻24 என்ன செய்யலாம் அப்படின்னா 2 பவர் 10ன்னு எழுதலாம். அதை ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்கள், 2 பவர் 10 கிடைக்கும். ஸோ இந்த சைடு 2 இன்ட்டு 5 இன்ட்டு பி. ஸோ நீங்களே 10,024 நீங்கள் ஃபேக்டரைசேஷன் பண்ணி பாருங்கள். ஸோ எங்களை மாதிரி மேக்ஸ் டீச்சர்ஸுக்கெலாம் அந்த வேல்யூ வந்து மெமரபுளாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ஃபேக்டரைசேஷன் பண்ணி பாருங்கள். அடிக்கடி அப்படி அந்த சொல்கிற விஷயங்களெல்லாம், இந்த மாதிரி குட்டி குட்டி பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். ஒரு சின்ன சின்ன மல்டிப்ளிகேஷன், ஒரு 2 டிஜிட்டில் இருக்கிற மல்டிப்ளிகேஷன், 3 டிஜிட்டில் இருக்கிற மல்டிப்ளிகேஷன், அப்பப்போ டேபிள் சொல்லி பார்க்குறது, ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் பண்ணினீங்க அப்படின்னா இந்த பேசிக்கான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஃபிங்கர் டிப்பில் இருக்கும். மேக்ஸ் அப்போ தான் ஈஸியாகும். ஸோ இப்போ பேஸு சேமாக இருக்குது, அப்போ பவர் ஈக்குவல். அப்போ 10 இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு பி. இப்போ இந்த 5 அடுத்த சைடு வரும்போது டிவைட் ஆயிரும். ஸோ 10 டிவைடட் பை 5 இஸ் ஈக்குவல் டு பி. அப்போ 2 கிடைக்கும். இப்படி தான் பியோட வேல்யூ 2ன்னு கிடச்சிச்சு. நிறைய பேருக்கு ஆன்சர் 2ன்னு தெரியும். 2 எப்படி வந்துச்சு அப்படின்னா இப்படி தான் வந்துச்சு. ஓகே, செகண்ட் கொஸ்டின். f of x equal to x plus 1 the whole cube minus x minus 1 the whole cube represent a function in which, இதுக்கு ஆன்சர் வந்து குவாட்ராடிக். அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். x plus 1 the whole cube, a plus b the whole cube ஃபார்முலா சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு a plus b the whole cube. அப்போது a cube plus 3ab square plus 3, ஃபஸ்ட் ஒன் x a cube, இந்த டேர்ம் வந்து 3a square b, இங்கே வந்து 3ab square plus b cube. அதே மாதிரி ரெண்டாவதுக்கு பண்ணுனா எக்ஸ் க்யூபு, இந்த டேர்மில் இந்த வேல்யூ அப்படியே கிடைக்கும், ஆனால் மைனஸு, இந்த டேர்மில் வேல்யூ அப்படியே கிடைக்கும், இது ப்ளஸ் தான், இந்த டேர்மில் அப்படியே கிடைக்கும் மைனஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நீங்கள் ஃபார்முலா படி எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக கிடைக்கும். நான் ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கும் செகண்ட் ஒன்றுக்கும் மேக் பண்ணிட்டேன். இப்போது இந்த மைனஸை கொண்டு ஒவ்வொரு டேர்மையாக மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா? அப்போ இந்த டேர்ம் மைனஸ் ஆயிரும், இந்த டேர்ம் மைனஸ் ஆயிரும், இந்த டேர்ம் ப்ளஸ் ஆயிரும், இந்த டேர்ம் மைனஸ் ஆயிரும், இந்த டேர்மும் ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் ஆனால் எக்ஸ் க்யூபும் கேன்சல் ஆயிரும். ப்ளஸ் 3xும் மைனஸ் 3xும் கேன்சல் ஆயிரும். இங்கே பாருங்கள், 3x² என்ன ஆயிரும், 6x² ஆயிரும். 1 + 1 என்ன ஆகும், 2 ஆகும். ஸோ இதுதான் ஃபைனலாக நமக்கு கிடச்சது. இப்போ இதோட பவர் வேல்யூ, இதோட டிகிரி என்னன்னு பாருங்கள், 2. அப்போ இது வந்து ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் தான். ஸோ ஆன்சர் வந்து குவாட்ராடிக், ரைட்? அண்ட் தேர்ட் கொஸ்டின், f of 1 f of 2 கொடுத்துட்டாங்க. அண்ட் ஃபெபோனிஸ் சீரீஸ் அதோட ஃபார்முலா ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க.
எஃப் ஆஃப் 5 என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எஃப் ஆஃப் 3 எஃப் ஆஃப் 4 கண்டுபிடிச்சா தான் எஃப் ஆஃப் 5 என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அதுவும் ரொம்ப ஈஸி தான். இப்போ இதை எடுத்துக்கோங்க. இதில் எண்ணுக்கு பதிலாக என்ன செய்யுங்க, 3ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். அப்போ இங்கே எண்ணுக்கு பதிலாக 3ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணால் ஃபர்ஸ்ட் டைம் என்ன கிடைக்கும், 3 - 1 2. செகண்ட் டைம் என்ன கிடைக்கும், 3 - 2 1. இப்போ எஃப் ஆஃப் 1க்கும் எஃப் ஆஃப் 2க்கும் வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியும். எஃப் ஆஃப் 2க்கு வந்து 3, எஃப் ஆஃப் 1க்கு வந்து 1. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 4. இப்போ எஃப் ஆஃப் 3யோட வேல்யூ வந்து 4. இதே மாதிரி எஃப் ஆஃப் 4க்கு வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ என்ன கிடைக்கும், எஃப் ஆஃப் 4னா எண்ணுக்கு பதிலாக மறுபடியும் இதே இதில் எண்ணுக்கு பதிலாக 4ன்னு என்ன செய்யுங்க, சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். அப்போ எஃப் ஆஃப் 3 ப்ளஸ் எஃப் ஆஃப் 2, ரைட். எஃப் ஆஃப் 3யோட வேல்யூ என்ன, 4 அண்ட் 4. எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூ என்ன, 3. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 7. ஸோ இப்போது இந்த வேல்யூஸ்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எஃப் ஆஃப் 3யோட வேல்யூ வந்து 4 அண்ட் எஃப் ஆஃப் 4ஓட வேல்யூ வந்து 7. இப்போ எஃப் ஆஃப் 5 கண்டுபிடிக்கலாம். ஸோ எஃப் ஆஃப் 4 ப்ளஸ் எஃப் ஆஃப் 3. So 7 plus 4 which is equal to 11. So the answer is 11 for this question, right? And the fourth question, what is the HCF of least prime and least composite number? Least prime number is 2, least composite number is 4. Okay va? So number 1 வந்து prime numberும் கிடையாது, composite numberும் கிடையாது. அடுத்து 2 வந்து first prime number, 3 வந்து அதுக்கு அடுத்த prime number. அப்போ அதுக்கு அடுத்த ஃபர்ஸ்ட் காம்போசிட் நம்பர்னு பார்த்தா அது 4 தான். இந்த ரெண்டுக்கும் இடையில HCF கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும், 2 தான் கிடைக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் 2. இது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். 5th கொஸ்டின் பார்க்கலாம். த நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் எ குவாட்ராடிக் பாலினாமியல் x² + 4x + 4 வித் த x-axis இஸ். இப்போ இது நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, with the x-axis x plus 2 the whole square ஃபார்மட்டில் இருக்குது, ரைட். x plus 2 the whole square ஃபார்மட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், இந்த டைம் கிடைக்கும். அப்போ x plus 2 the whole squareனா என்ன அர்த்தம், x plus 2 x plus 2. இதை சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும், x is equal to -2ன்னு கிடைக்கும். அப்போ எத்தனை வேல்யூ இருக்குது, x-axisல எத்தனை வேல்யூ இருக்குது, ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது. ஸோ the answer is 1. The solution x² - 25 is equal to 0 has real and unequal roots. ஸோ அது என்ன டைப் ஆஃப் ரூட்ஸ், அதோட சொல்யூஷன் என்னங்கிறது கேட்கல, அதோட ரூட்ஸ் வேல்யூ என்னங்கிறது கேட்கல, ரூட் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன ஃபார்முலா சப்ஸ்டிடியூட் பண்ணணும்னா, b² - 4ac தான் என்ன செய்யணும், சப்ஸ்டிடியூட் பண்ணணும். இங்கே எக்ஸ் டேமே இல்லை, அதனால் பியோட வேல்யூ வந்து 0 ஆயிரும். -4 ஏயோட வேல்யூ வந்து தெரியும் 1 அண்ட் சியோட வேல்யூ வந்து -25. இப்போது இந்த மைனஸும் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் 100, இந்த எல்லா வேல்யூமே மல்டிப்ளை பண்ணால் 100. இப்போ வேல்யூ எப்படி கிடைக்குது, பாசிட்டிவில் கிடைக்குது, 0வை விட அதிகம். ஸோ 0வை விட அதிகம்னா நமக்கு என்னங்கிறது தெரியும், ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ். ஸோ திஸ் இஸ் அ ரைட் ஆன்சர். ஓகேவா? எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7. ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி, ஒரு ட்ரையாங்கிளை ஜம்முன்னு வரைஞ்சிக்கிடுவோம். ABC, AD is the bisector, AD is the bisectorனா அது இப்படி தான் இருக்கும். ஓகேவா? if AB is 8 and DCயோட வேல்யூ வந்து 3 and BD தான், BDயோட வேல்யூ வந்து 6. AC என்னங்கன்னு என்ன செஞ்சுருக்கிறாங்க, கேட்டிருக்கிறாங்க. ஸோ we are going to find the value of AC, ரைட். ஸோ இதுக்கு ஃபார்முலா என்னன்னு நமக்கு நல்லாவே தெரியும். இது நாள் வரைக்கும் தெரியலனா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. AB divided by AC is equal to BD divided by DC. இன்டர்னல் AD is the bisector அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு வந்துருச்சு அப்படின்னாலே அங்கே உள்ள அந்த மாடலில் உள்ள எல்லா சமுக்கும் இந்த ஒன்று தான் ப்ராப்பர்ட்டி. இதை பேஸ் பண்ணி தான் எல்லா சம்ஸும் இருக்கும். AB divided by AC is equal to BD divided by DC. இப்போ தெரிஞ்சவெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? AB வந்து 8, AC தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், அண்ட் BD வந்து 6 அண்ட் DC வந்து 3.
சிம்பிளிஃபை பண்ணலாமா? 1 3 is 3, 2 3s are 6. இப்போ இதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் எழுத போகிறேன். சரி ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட் ஸ்டெப் என்ன கிடச்சிச்சு? x/8 is equal to 2/1. கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? 2வையும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் 2x is equal to 1ஐயும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 8. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த நம்பரை கொண்டு இந்த நம்பர், இந்த நம்பரை கொண்டு இந்த நம்பர். இப்போ x is equal to 8 divided by 2, x is equal to 4. ஸோ the answer of x, ஏசியை தான் எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். ஆன்சர் என்னங்கிறது வந்துருச்சு. ஸோ the answer is 4. That's all. Thank you. ரிமைனிங் உள்ள எல்லா ஒன் வேர்ட்ஸுக்கும் ஆன்சர்ஸ் அடுத்த வீடியோவில் கண்டினியூவாக வரும். தேங்க்யூ.